முத்துவும் அவனது தந்தையும் ஒரு பாலைவனத்தில் சென்று கொண்டிருந்தனர். போகும் வழியில் முத்துவுக்கு தாகம் ஏற்பட்டதால் அவன் தன் தந்தையிடம் தண்ணீர் வேண்டுமென்று கேட்டான். அவனது தந்தை இந்த பாலைவனத்தில் தண்ணீர் எங்கு கிடைக்கும் என்று அங்குமிங்குமாக தேடி அலைந்தார். கடைசியில் தூரத்தில் ஒரு குடிசை அருகே ஒரு பெண்மணி இருப்பதை அவர்கள் பார்த்தார்கள். அந்த பெண்ணிடம் தண்ணீர் கேட்கலாம் என்று அவர்கள் அந்த பெண்ணின் அருகே சென்றார்கள். அந்த பெண்ணிடம், எங்களுக்கு தாகமாக இருக்கிறது, கொஞ்சம் குடிக்க தண்ணீர் வேண்டும் என்று அவர்கள் கேட்டார்கள். உடனே அந்த பெண் அவர்களுக்கு குடிப்பதற்காக ஒரு குவளையில் தண்ணீர் எடுத்து வந்து தந்தாள். தண்ணீரை குடித்த முத்து அந்த நீர் மிகவும் குளிர்ச்சியாய் இருந்ததை பார்த்து மிகவும் வியப்படைந்தான். இந்த நீர் எப்படி இவ்வளவு குளிர்ச்சியாய் இருக்கிறது என்று முத்து அந்த பெண்ணிடம் கேட்டான். அதற்கு அந்த பெண், நான் எப்போதும் தண்ணீரை மண்பானையில் தான் சேமித்து வைப்பேன், அதனால் தான் தண்ணீர் குளிர்ச்சியாய் இருக்கிறது என்று கூறினாள். அந்த மண்பானையை முத்து ஆசையுடன் வியந்து பார்த்து ரசித்ததை அவன் தந்தை உற்று நோக்கினார். சில மாதங்களுக்கு பிறகு முத்துவுக்கு பிறந்த நாள் வந்தது. அன்று அவனது தந்தையும் தாயும் அவனுக்கு கேக்கு வெட்டி அவனது பிறந்த நாளை மிகுந்த மகிழ்ச்சியுடன் கொண்டாடினர். அன்று அவனுக்கு ஒரு ரகசிய பரிசு காத்திருந்தது. ஆமாம், ஒரு அழகான மண்பானையை அவனது தந்தை முத்துவுக்கு பரிசாக வாங்கி வைத்திருந்தார். அந்த அழகிய மண்பானையை முத்துவுக்கு அவனது தந்தை பிறந்தநாள் பரிசாக வழங்கினார். பரிசை பெற்ற முத்து மிகுந்த மகிழ்ச்சி அடைந்தான். அந்த மண்பானை அவனுக்கு மிகவும் பிடித்திருந்தது. அன்றிலிருந்து மண்பானையில் நீர் ஊற்றி அதை பருகுவதை வழக்கமாக கொண்டிருந்தான். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா மண்பானை வேண்டும் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. இந்த கதையை உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. Thank you.